அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஜனவரி மாசம் 25ஆம் தேதி சனிக்கிழமை. ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம். இந்த நாள்ல ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சேர்க்கை நமக்கு இருக்கு. இந்த நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கை நமக்கு திரும்ப வரவே வராதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற ஒரே ஒரு வார்த்தைய நீங்க எண்ணாம எழுதினாலே போதும், உங்க வீட்ல எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். நல்ல ஒரு பண வரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இது என்ன பரிகாரம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை. இது பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல நமக்கு ஏகாதேசி திதியும் இருக்கு. இந்த ஏகாதேசி திதியும் பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இப்படி சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய ஏகாதேசி திதி கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு 25/25ங்கிற போர்ட்டல் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஓபன் ஆயிருக்கு. அதாவது இன்னைக்கு தேதி 25, வருஷம் 25வது வருஷம். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு மேஜிக் டேவாவும் தேவதை நாளாவும் இருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அடுத்ததா இந்த நாள்ல ரொம்ப ரொம்ப அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ஒரு சேர்க்கை இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 6 கிரகங்கள் ஒரே நேர்கோட்ல இன்னைக்கு நமக்கு இருக்கு. இது அறிவியல் ரீதியாவும் ஜோதிட ரீதியாவும் மிகப்பெரிய ஒரு நிகழ்வா பார்க்கப்படுது. இப்படி 6 கிரகங்கள் ஒரே நேர்கோட்ல இருக்கக்கூடிய இந்த நாள்ல ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். இந்த மாதிரி 6 கிரகங்கள் ஒரே மாதிரி வரக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு வருஷமும் நமக்கு வராதுன்னு சொல்லி நாசாவோட அறிக்கையிலேயே சொல்லியிருக்காங்க. இத பத்தி நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களால புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த நாள்ல இருக்கக்கூடிய சக்தியையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய ஏகாதேசி திதி இருக்கக்கூடிய நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பண கஷ்டமும் தீர்றதுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கு ஏலக்காய வச்சு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோல 6 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த நாள்ல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தலகாணி கடியில வைக்க வேண்டிய ஒரு பொருளை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இது பணவசியத்துக்கான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம். பண கஷ்டம் இருக்கிறவங்க, வீண் வரைய செலவுகள் இருக்கிறவங்க, வறுமை விலகணும்னு நினைக்கிறவங்க, கடன் தீரணும்னு நினைக்கிறவங்க இந்த நாள்ல தவறாம இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. எப்பையும் போல 10 பைசா கூட செலவே இல்லாத சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்பயும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த சக்தி வாய்ந்த நாளை எல்லாருமே பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் இந்த எளிமையான பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால இந்த நாளை தவற விடாம இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கைய தலைகீழா மாத்தி அமைக்கும். அந்த அளவுக்கு இந்த நாள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கு. சரி, இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு பொதுவா உங்க குடும்ப நீங்க செய்யுங்க. அதே மாதிரி இந்த பரிகாரத்தை இன்னைக்கு ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க செஞ்சாலே போதும். இதுவே அற்புதமான மாற்றங்களை உடனடியா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எழுதுறதுக்கு நமக்கு ஒரு பேப்பர் தேவைப்படும்.
கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா எடுத்துக்கோங்க. அடுத்ததா இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 11 மணி 11 நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க. இப்போ இந்த ஒரு நிமிஷத்துல கரெக்டா உங்களால செய்ய முடியாதுன்னா இன்னைக்கு நைட்டு 7 மணி 7 நிமிடங்களுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ஏன்னா இன்னைக்கு நமக்கு 25 சேர்க்கை இருக்கு. இந்த 25 நம்பரோட கூட்டுத்தொகை 7. அந்த வகையில 7 நம்பரோட எனர்ஜி இன்னைக்கு அதிக அளவுல இருக்கும். அதனால இன்னைக்கு நைட்டு 7 மணி 7 நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிங்க. இப்ப நான் உங்களுக்கு 2 பெஸ்டான டைமிங் சொல்லிருக்கேன். இந்த 2 பெஸ்டான டைம்ல ஏதாவது ஒரு டைம் நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த 2 நேரத்திலையும் உங்களால இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதுன்னா பரவாயில்ல. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க. சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பொதுவா எமோஷன்ஸோட நாம செய்யக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு கை மேல பலன் கிடைக்கும். அதே மாதிரி நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. கடன் தீரணும், வறுமை விலகணும், வீண் விரைய செலவுகள் குறையணும்னு சொல்லி எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரே ஒரு வார்த்தைய, அதாவது ஒரே ஒரு வார்த்தையில இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை நீங்க எழுதிக்கோங்க. கவுண்டிங்காக எந்த ஒரு நம்பரையும் நீங்க போட வேண்டாம். ஒரு பேப்பர் ஃபுல்லா இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க எழுதிக்கோங்க. நீங்க எழுத வேண்டிய அந்த ஸ்விட்ச் வேர்டு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். கவுண்ட், கவுண்ட், கவுண்ட். இப்ப நான் சொன்ன மாதிரி மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே எழுதுங்க. அதே மாதிரி இந்த கவுண்ட்ங்கிற ஸ்விட்ச் வேர்டை நீங்க கேபிட்டல் லெட்டர்ல மட்டும்தான் எழுதணும். இந்த கவுண்ட்ங்கிற ஸ்விட்ச் வேர்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. நிறைய பேருக்கு கை மேல பலனை கொடுத்த அற்புதமான ஸ்விட்ச் வேர்டுன்னே சொல்லலாம். நம்ம சேனல்லையே நிறைய முறை இந்த கவுண்ட்ங்கிற ஸ்விட்ச் வேர்டை பயன்படுத்தி பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இந்த கவுண்ட்ங்கிற ஸ்விட்ச் வேர்ட் நல்ல ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர் ஃபுல்லா, அதாவது அந்த பேப்பரோட முன்பக்கம், அந்த பேப்பருக்கு பின்பக்கம் 2 பக்கமும் இடமே இல்லாத அளவுக்கு இந்த கவுண்ட்ங்கிற ஸ்விட்ச் வேர்டை கேபிட்டல் லெட்டர்ல உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லிக்கிட்டே எழுதுங்க. எண்ணிக்கை கணக்கு தயவு செஞ்சு வச்சுக்க வேண்டாம். இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு, அதாவது நீங்க தரையில கூட இந்த பேப்பரை வச்சுக்கோங்க. இப்போ உங்க வலது கை மோதிர விரலால அந்த பேப்பர்ல இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இங்க நீங்க எந்த ஒரு பேனாவும் பயன்படுத்த போறது கிடையாது. உங்க கையில, அதாவது வலது கை மோதிர விரல், ரைட் ஹேண்ட் ரிங் ஃபிங்கர் தான் உங்களுக்கு பேனா. நீங்க கவுண்ட்ங்கிற ஸ்விட்ச் வேர்டு எழுதி வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இன்ஃபினிட்டி சிம்பல் உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல தெரியும். இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் பாத்தீங்கன்னா அளவில்லாத பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். இத பத்தியும் நம்ம சேனல்ல நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு பேப்பரோட 2 பக்கத்திலையும் கவுண்ட்ங்கிற ஸ்விட்ச் வேர்டை எழுதிட்டு இந்த பேப்பரோட முன்பக்கத்துல இன்ஃபினிட்டி சிம்பலை உங்க கையால நீங்க வரைய போறீங்க. இப்படி நீங்க வரையறது யாரு கண்ணுக்கும் தெரியாது. இன்னும் சொல்ல போனா உங்க கண்ணுக்கு கூட அது தெரியாது. இந்த மாதிரி வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை மடிச்சுக்கிட்டு உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு திரும்பியும் பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த பேப்பர் பல மடங்கு பணத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கணும்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த பேப்பரை பீரோலையோ அப்படி இல்லைன்னா பர்ஸ்லயோ ஹேண்ட்பேக்லயோ வச்சுக்கோங்க. இந்த பேப்பரை நீங்க எதுவும் செய்ய வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.